ஹலோ வணக்கம். நான் இப்போ பிரியாணி செய்யறதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பிரியாணி குண்டை வச்சு ஆயில் ஊற்றிட்டு பாருங்கள், பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அரிசி புல்லட் பொன்னின்ற ரைஸ், இந்த கால்படியில் ஒன்று எடுத்துருக்கிற அளவு, 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். ஓகேவா? பாருங்கள், தண்ணி அளவு எடுத்து கரெக்டாக தண்ணியும் சூடு பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போது பட்டை லவங்க இலக்கெல்லாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் போடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஆனியன் போட்டு நல்லா கிண்டணும். ரொம்ப வதக்கக்கூடாது. ஆனியன் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் இருக்கணும். ரொம்பலாம் வதங்கக்கூடாது. ரொம்ப தீர மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. பிரியாணிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டிருக்குறேன். அதுக்கப்புறமா நல்ல கலர்கள் உப்பு போட்டு தக்காளி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், அதுக்குள்ளே சிக்கன் 2 லெக் பீஸ் இருந்தது. அதில் காரம்லாம் போட்டு தயிர் போட்டு தாளிச்சுருக்கேன். 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டணும். பாருங்கள், சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும். அதை சிக்கன் கிரேவி அதில் இறங்கணும். அந்த கிரேவி அந்த சிக்கனில் இறங்கணும். அதுக்கப்புறமா நான் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன்ல, கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், தண்ணி எடுத்து ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அரிசி கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசி. அந்த அரிசியை எடுத்து அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு பாருங்கள், அரிசி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி கொட்டி நல்லா 2 கலருக்கு அப்படி இப்படி ஒரு திருப்பி கலரி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கணும். பாருங்க, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். மூடி போட்டு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுட்டு அது மேலே நான் டம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மேலே ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் தம் பண்ணுறதுக்கு. சிம்மில் வச்சுட்டு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாக்கா பிரியாணி ரெடி. சூப்பராக வந்துச்சு. பாருங்களேன், பிரியாணி இன்றைக்கி என்னமோ தெரியல, சூப்பராக வந்துச்சு பிரியாணி. 2 லெக் பீஸ் வச்சு 4K சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஃபார் யூ. இதெல்லாம் உங்களால் தான். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடணும். பாருங்கள், லெக் பீஸ் உடையாமல் இருக்குது, நல்லா இருந்தது. புல்லட் பொன்னி ரைஸ் யாரெல்லாம் புல்லட் பொன்னி ரைஸில் செய்வீங்க? சூப்பராக இருந்தது. குழையவெல்லாம் இல்லை, கரெக்டான பதத்தில் இருந்தது. ஆனியன், தக்காளி, வெங்காயம் ரெடியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. பாருங்கள், சூப்பராக வந்தது. இப்போ ரெடி. ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன் என்னுடைய மகனுக்காக. ஃபர்ஸ்ட் ஆனியன் வச்சு சிக்கன் பிரியாணி ரொம்ப நாளாக செய்யணும்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இந்த முறை நல்லா வந்துருச்சு பிரியாணி. சூப்பராக. தேங்க்யூ. மே காட்